எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டுடே ஸ்பெஷலாக நெய் மைசூர் பாக்கு தான் எப்படி செய்யுது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்து வறுக்கிறேன். அடுப்பு மிதமான தீயில வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 நிமிஷத்துல தான் வறுத்தேன், ஏன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ 1 கப் நெய்யும் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் சூடு பண்ணுறேன். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த கடலை மாவை இந்த சூடு பண்ண நெய்யில் சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இப்போ கரைச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா கழுவி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நுரைச்சி வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம நெய் தழுவின தட்டில் மாற்றிடலாம். இப்போ நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தழுவின பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை டேப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சிடலாம். நம்ம கீ மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மைசூர் பாக் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.